நேற்று மார்னிங் எழுந்திரிக்கும் போதே உடம்பு ரொம்ப சிக்காக தான் இருந்தது. ஸோ அதோட வேலை எதுவுமே பார்க்க முடியாதுங்கிறக்காக காலையிலேருந்து சமைக்கிறதுக்குலாம் ரெஸ்ட் கொடுத்தாச்சு. சாதம் மட்டும் நான் வீட்டிலேயே வடிச்சுக்கிட்டேன். சாம்பாரும் கொஞ்சம் தொட்டுக்கை மட்டும் பெரிய மாமியார் வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு ஆஃப்டர்நூன் ஓட்டியாச்சு. நான் ஒழுங்காகவும் சாப்பிடல, சாதம் ரொம்பவே மிஞ்சி இருந்தது. அதனால் நைட்டுக்கு வந்து தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அந்த லெஃப்ட் ஓவர்ஸ் ரைஸை வந்துட்டு போட்டு கிண்டி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். கடுகு உளுந்து, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சள் தூள், அப்புறம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு லெஃப்ட் ஓவர் ரைஸை வந்துட்டு அதில் போட்டுட்டு கிண்டி வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். 2 முட்டை மட்டும் தம்பிக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் பாயில் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு எதுவுமே சாப்பிடவும் முடியலை. அதனால சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் இதிலேருந்து எடுத்து நான் சாப்பிட்டுட்டு நானும் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த உடம்பு சரியில்லாதனால நான் ஒன்று மட்டும் நான் அப்பப்போ தெரிஞ்சுக்குவேன். வீட்டில் பெண்கள் மட்டும் இல்லாட்டினா வேறு எந்த வேலையுமே ஓடாது அப்படிங்கிறது மட்டும் அப்பப்போ நிரூபிக்கிறாங்க அந்த ஆண்கள். ஏன்னா நம்ம அப்படியே போட்ட பொருளாம் அப்படியே போட்ட இடத்துல தான் கிடக்குது. நம்ம எந்திரிச்சு மறுபடியும் க்ளீன் பண்ணி வச்சா தான் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க. உங்கள் வீட்டில் இதுதான் நடக்குதுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.